வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலையில் திமுக வகையாக சிக்கிக் கொள்ளப் போகிறது. திமுகவை சுற்றி வைத்துள்ள வலை என்ன என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரியவரும் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலையில் சிக்கிக்கொண்டு திமுகவால் வரவே முடியாது எனவும் சவால் விடுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் கொடுக்கும் எனவும் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க திமுக தவறியுள்ளது. நாடாளுமன்ற மேல்சபையில் அதிமுக மேல்சபை எம்பி இன்பதுரை தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை, காட்டாட்சி நடைபெறுவதாகவும், ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் தலை தூக்கி உள்ளதாகவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கருத்தை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்தும் தமிழக அரசு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் செத்து போய் கிடக்கிறது. தமிழகத்தில் மக்கள் அச்சத்தோடு வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் கட்சி நிர்வாகியாக இருக்க அனுமதிக்க மாட்டார். கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்கள் பொறுப்பில் இருந்தால்தான் அதிமுகவின் வெற்றி எளிதாக இருக்கும். துரோகம் செய்பவர்களை உள்ளே வைத்துக் கொண்டால் நமது திட்டங்கள் அனைத்தும் எதிராளிக்கு சென்றுவிடும். 1991ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நான் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டேன். சிறையிலிருந்து நான் திரும்பி வரும்போது திமுக ஆட்சியே இல்லை. 1991ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் கடைசி நேரத்தில் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அதேபோல் தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உறுதியாக உருவாக்கும். தமிழகத்தில் எந்த நேரத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் சூழலை உருவாக்கியுள்ளது திமுக ஆட்சிதான். தமிழகத்தில் திமுக ஆட்சியை போல் மிகப்பெரிய மோசமான ஆட்சியை தமிழகம் கண்டதில்லை. சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலையில் திமுக வகையாக சிக்கிக் கொள்ளப் போகிறது. எடப்பாடியார் திமுகவை சுற்றி வலை வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள வலை என்ன என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரியவரும். அந்த வலையில் சிக்கிக்கொண்டு திமுக வரவே முடியாது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் கொடுக்கும். நல்ல ஒரு ஜனநாயக ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தருவார். விருதுநகர் மாவட்டத்தில் நாம் வைத்ததுதான் சட்டம் என்பதை நிலைநிறுத்தும். நம்மை எதிர்க்கின்ற துணிச்சல் எவனுக்கும் கிடையாது. திமுகவிற்கு எந்த காலத்திலும் கிடையாது என்பதை வரும் தேர்தல் நிரூபிக்கும் என்று அவர் பேசினார். தொடர்ந்து நடக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லைகளை தடுக்க தவறிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். சட்ட ஒழுங்கும் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதை தினந்தோறும் நாம் பத்திரிகை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதையெல்லாம் தடுக்க தவறியது திமுக அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், கடைசியாக நடைபெற்ற நிகழ்வு அங்கே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகிலே அங்கே ஒரு மாணவி +2 படிக்கின்ற மாணவி, அந்த கிராமத்திலே அந்த மாணவி தான் 10வது வகுப்பிலே முதல் மாணவி. அதிகமான மதிப்பெண் பெற்ற திறமையான ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், கொலை பதறுகின்ற செயல், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிமிடம் வரை அதற்குரிய குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் கைது செய்யவில்லை. இதை கண்டு வேதனைப்பட்டு நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நம்முடைய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டு நாடாளுமன்ற மேல் சபையிலே நமது எம்பி இன்பதுரை அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, காட்டாட்சி நடக்கிறது, அங்கே ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் தலை தோங்கி விட்டது, திமுக ஆட்சியால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பார்லிமெண்டில் இருக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அங்கே பேசி பார்லிமெண்டிலே நமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதற்கு பின்பும் பல்வேறு
கோரிக்கைகள் அறிக்கைகளை நமது பொதுச்செயலாளர் எடுத்துச் சொல்லியும் அழுத்தம் கொடுத்தும் தமிழக அரசு செவிலின் காதில் ஊதிய சங்கை போல ஒளி இல்லாமல் செத்து போய் கிடக்கின்றது. எந்த விதமான முன்னேற்பாடும் கிடையாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கிடையாது, குற்றவாளிகள் கைது செய்த நடவடிக்கையும் கிடையாது. மக்கள் பயத்தோடு அச்சத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. ஆகவே இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அரசை தூண்டிவிட வேண்டும், சட்ட ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும், மக்களிடத்தில் எழுச்சியை உண்டாக்க வேண்டும். தவறு செய்கின்ற காவல்துறையாக இருந்தாலும் சாமானியராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்தி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடைபெறுவதையும் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடாகி இருப்பதையும் கண்டித்து, சரி செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து, சட்ட ஒழுங்கை சரி செய்யாத திமுக அரசை கண்டித்து விருதுநகர் ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற நமது கூட்டணி கட்சியில் அங்க வைக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய சார்பாகவும் மிக பிரமாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே எனது தலைமையிலே நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில், அந்த ஆர்ப்பாட்டத்தில் அலைகளென நம்முடைய சிவகாசி தொகுதியிலிருந்து கழகத்துடைய நிர்வாகிகளும் பொதுமக்களை அழைத்து கலந்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை யாரும் நீங்கள் அழைத்து வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் வெயில் நேரம் 11 மணி ஆகிவிடும் ஆர்ப்பாட்டம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மயக்கம் வந்துவிடக்கூடாது. பிறருக்கு மற்றவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கின்ற வகையிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், கட்சியுடைய நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பப்ளிக் பொதுமக்கள் இவர்களை அழைத்து வருகின்ற பணியை நமது ஒன்றிய கழக செயலர்கள், நகர கழக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில், நமது சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் அன்றைய நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு இறுதி மணியை அடிக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை சரி செய்யாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் அதிமுக வென்றது, அதிமுக வென்றது என்ற வரலாற்றை உருவாக்கின்ற வகையில் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம். நாம் ஆர்ப்பாட்டம் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்கிற நேரத்தில் கூட ஒருவேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அதற்காகத்தான் நாம் அனுமதியை கூட ஆட்சித்தலைவரிடத்திலே ஒரு அனுமதி கொடுத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஆட்சித்தலைவரிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், காவல்துறை ஆய்வாளர் அத்தனை பேர்களுக்கும் நேரிலே தபால் கொடுத்து அவர்களிடத்திலே பதிவு சான்றிதழை பெற்றிருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ஆன்லைனிலும் ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒருவேளை நமக்கு ஆர்ப்பாட்டம் மறுக்கப்பட்டாலும் அனுமதி வாங்குவதற்காக ஆர்ப்பாட்டம் உரிய நேரத்தில் சரியாக 10 மணி அளவிலே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி விடுவோம். ஆகவே இன்றைக்கு நாம் செய்கின்ற ஆர்ப்பாட்டம் நியாயமானது, உண்மையானது, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விரும்பக்கூடியது. யாரும் கேட்கவில்லையே, இந்த ஆட்சியை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏக்க பெருமூச்சு விடுகின்ற சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நமது பொதுச் செயலர் எடப்பாடியார் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க அறிவித்திருக்கின்றார். நமது மாவட்டம் விருதுக்கு பெயர் போன மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், நியாயத்திற்கு பெயர் போன மாவட்டம், நியாயத்திற்கு பெயர் போன மாவட்டம், நீதி நிலைநாட்டுவதிலே, உரிமையை நிலைநாட்டுவதிலே முன்னின்று செயல்படக்கூடிய மாவட்டம். அப்படிப்பட்ட நமது விருதுநகர் மாவட்டம் தேசப்பந்து மைதானம், தியாகிகளுடைய வரலாறுகளை உருவாக்கிய அந்த மைதானத்திலே, தேசப்பந்து மைதானத்திலே இந்த நாட்டினுடைய உரிமைக்காக பொய்யான ஆட்சி நடத்துகின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப, சட்ட ஒழுங்கை சரி செய்யாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற அதிமுக தலைமையில் நடக்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அலைகடலான திரண்டு வந்து 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், 5000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், நமது என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரண்டு வந்தார்கள், வென்றார்கள். சரித்திரம் போற்றுகின்ற மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டிலே சிறந்த ஆர்ப்பாட்டமாக, அதிக பொதுமக்களை அழைத்து வந்த ஆர்ப்பாட்டமாக, திமுகவுக்கு ஒரு சிம்ம சுப்பனத்தை உருவாக்கின்ற ஆர்ப்பாட்டமாக நமது விருதுநகர் மாவட்டம் தேசப்பந்து மைதானத்தில் நடைபெறுகின்ற 17ஆம் தேதி மார்ச் 17 நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்போடு வர வேண்டும். நான் இன்றுதான் சென்னையிலிருந்து நேற்று 3 மணிக்கு தான் வந்தேன்.
காலையிலே வந்தேன். வந்த உடனே காலையிலிருந்து உடனடியாக நாளை காலையிலே மகளிர் அணியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் சகோதரி சுபாஷினி ஏற்பாடு செய்திருக்கின்றார். மகளிர் தின விழா, அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழா, அதற்கு 14 கிடா, ஒரு 200 கிலோ கோழி, 2500 முட்டை எல்லாம் போட்டு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க மகளிர் சார்பாக. அவங்களுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு புத்தாடை அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அந்த 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 நிகழ்வானது ஒரு அற்புதமான நிகழ்வாக சகோதரி சுபாஷினி ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்று சொன்னேன், இன்றைக்கு பெர்மிஷன் வாங்கி இன்றைக்கு அதற்கான கூட்டத்தை அவர் போட்டு அதற்கான இன்றைக்கு பொறுப்புல மகளிர் அணியில புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றோம். மாவட்ட தலைவராக சகோதரி ராதாமுருகன் வந்திருக்கின்றார். அதோடு பல பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடியாரால் இதெல்லாம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை சந்திரா என்ற பழைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த நிகழ்ச்சிக்கும் வருவது கிடையாது. வராங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை. கட்சிக்கு விரோதமான செயலில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்களெல்லாம் எடுத்து விட்டேன். கட்சியில் செயல்படுவதில்லை, கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை எடப்பாடியார் ஒருபொழுதும் கட்சியில் நிர்வாகியாக இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆக அப்படிப்பட்ட எடுத்துவிட்டு உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், கட்சி என்று சொன்னால் இந்த நேரத்தில் வரக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் எந்த நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்திலே பல்வேறு பணிகள் இருந்தாலும் சொல்லிவிட்டு கட்சி பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உணர்வோடு செய்யக்கூடிய செயல்படக்கூடிய சகோதரிகள் இருக்கின்ற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். ஆக உழைப்பவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கின்ற தலைவர் எடப்பாடியார். அதே போல இளைஞர் அணி, இளைஞர் பாசறை, மாணவர் அணி, மகளிர் அணி, அம்மா பேரவை, அண்ணா தொழிற்சங்கம், டாஸ்மாக் பிரிவு, பல நிர்வாகிகளுக்கும் செயல்படாதவர்களை எடுத்துவிட்டு சந்தேகத்து புனிதவர்களையும் எடுத்துவிட்டு தேர்தல் என்று சொன்னால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தால்தான் இந்த இயக்கமானது வெற்றி வருவது எளிதாக இருக்கும். உள்ளே ஒருத்தரை பதித்துக் கொண்டு நம்முடைய என்னதான் வேலை செய்தாலும் நம்முடைய திட்டங்கள் செயல்கள் அத்தனை வெளியே உலகத்துக்கு சென்றுவிடும், எதிராளிக்கு சென்றுவிடும். ஆகவே சிறப்பானவர்களை நம்முடைய பொதுக் கழக செயலாளர்கள், நமது ஒன்றிய கழக செயலாளர்கள் அவரிடத்தில் கேட்டு சில பொறுப்புகளை சில வேலைகளை மாற்றி அமைத்திருக்கின்றோம். நல்ல நிர்வாகிகள், நல்ல நிர்வாக செயல்படக்கூடியவர்களை நாம் அமைத்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வெற்றி என்பது எளிதான வெற்றியாக இருந்தாலும் கடினமாக பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் இன்னும் எளிதாக அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு முன்பாக தேர்தலுக்கு அடித்தளமாக, வெற்றிக்கு அடித்தளமாக ஒரு ஆர்ப்பாட்டம் 1991 திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதிமுக சார்பில் அம்மா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் நான் கைது செய்யப்பட்டு திரு மதுரை ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். வெளியே வரும்போது திமுக ஆட்சி கிடையாது, அடைக்கப்பட்டேன். என்னை ஒரே ஒரு ஆள் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி என் ஜெயிலுக்கு அரெஸ்ட். அப்போ என் 91 என்ன வயசு இருக்கும், சின்ன ஆள் அன்னைக்கு கொண்டு அழைச்சிட்டேன். அது எது சொல்லுங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டம் கடைசி நேரத்தில் ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கி இன்னைக்கு இப்ப எடப்பாடி நினைச்சிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமும் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உறுதியாக உருவாக்கும். ஆர்ப்பாட்டம் என்பது எந்த நேரத்திலும் இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது திமுக அரசு தான், திமுக கட்சி தான், ஸ்டாலின் தான். நிர்வாகம் சரியில்லை. எதற்கெடுத்தாலும் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு திமுக அரசு செய்கிறது, ஸ்டாலின் செய்கிறார். மொத்தத்தை எங்கு பாருங்க, காலையில பேப்பர், தந்தி பேப்பர் எடுத்தோ, தினமணி பேப்பர் எடுத்தோ, தினமணி எடுத்தோ, தினத்தந்தி எடுத்தோ, திரையங்கள் எடுத்தோ, எந்த பேப்பர் எடுத்து பாருங்க, மீடியாக்கள் எந்த மீடியாக்கள் திருப்பி பாருங்க, எதுல பார்த்தாலும் ஏதாவது படுகொலை, ஏதாவது படுகொலை, பட்டப்பகல் படுகொலை, விரட்டி வெட்டி படுகொலை, வாலிபர் கொலை, சிறுமி கற்பழிப்பு, முதாண்டி கற்பழிப்பு, மாணவி கடத்தல், இப்படித்தான் செய்து வருது. இந்த ஆட்சியை திமுக ஆட்சி ஓர் மிகப்பெரிய மோசமான ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆகவே எடப்பாடியார் போராடி கொண்டே இருக்கிறார் இந்த ஆட்சியை விட்டு கலைப்பதில்லை. இருந்தாலும் ஜனநாயக நாடு, தேர்தல் என்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறையில் நம்முடைய வெற்றி என்பது மிக பிரமாண்டமான வெற்றியாக இருக்க வேண்டும். எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்திலே மே மாதம் குடியேற்ற போகிறார், தேசிய அதற்கு நம்முடைய பங்களிப்பு சிவகாசி தொகுதி, ராஜபாளையம் தொகுதி, சிலித்தூர் தொகுதி, விருதுநகர் தொகுதி, சாத்தூர் தொகுதி, திருச்சுழி தொகுதி, அர்ப்பூர் தொகுதி, 7 தொகுதிகள் அதிமுக. எடப்பாடியார் வைத்திருக்கின்ற வலையிலே திமுக வகையாக சிக்கிக் கொள்ளப்படுகிறது. எடப்பாடி சுத்தி வலைய வச்சிட்டார் திமுகவுக்கு. அந்த வலை என்ன வலை என்பது ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கணும். அந்த வலையில சிக்கி திமுக வரவே முடியாது.
தப்பவே முடியாது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். நல்ல ஜனநாயகமான ஒரு ஆட்சி, நியாயமான ஒரு ஆட்சி, அடித்தட்டு மக்களுக்கும், உழைக்கின்ற மக்களுக்கும், உண்மையான மக்களுக்கும், படிக்கின்ற மாணவிகளுக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசை, எம்ஜிஆர் அரசை, அம்மாவுடைய அரசை, ஒரு ஜனநாயக அரசை எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நாம் அத்தனை பேரும் போராட வேண்டும். களத்தில் இருந்து நாம் போராட வேண்டும். அதற்காக உங்களுக்கு பங்களிப்பை எல்லாம் தாருங்கள். பணிகள் இருக்கும், உங்களுக்கு பணிகள் இருக்கும். சில பேருக்கு நான் போட்டு நான் தூத்துக்குடி இருக்கேன்னு சொல்ல ஒருத்தர் நான் திருச்சிக்கு காலையில் தான் போனேன்றார். காலையில் போன கூட கிளம்பி வந்தா 3.5 மணி நேரம் தான் வந்துடலாம். தேவை இருக்கிறது. விவரங்களை சொல்ல போனிலே சொன்னால் கூட அதனுடைய உண்மைத்தன்மை, வேகத்தன்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆகவே உட்கார வைத்து பேசினால்தான் இது உண்மையாக இருக்கிறது. நாம் ஆர்ப்பாட்டம் செல்ல வேண்டும், ஆட்களை அழைத்து செல்ல வேண்டும். நம்ம இடத்துல இங்கே 100 கார் இருக்கு. சிவாஜி 100 கார்ல 5 பேர் எத்தனை என்னாச்சு? 500 பேர். இன்னும் 2-3 பேர் எடுத்தா போதும். ஒரு 10 பேர் 20 பேர் எடுத்தா போதும். 1000 பேர் ஈஸியா இருக்கிறாங்க. 1000 பேர் அங்க ஒரு 2000 பேர், தொகுதிக்கு 1000 பேர், விருதுல ஒரு 1000-2000 பேர், 5000 பேர் ஈஸியா சேர்க்கலாம். அதனால செவ்வாய்ஸ்தூர்ல இருந்து நம்முடைய தொகுதி சார்பாக ஒரு 1000 பேர் நம்ம கூட்டு போவோம். 1000 இளைஞர்களை கூட்டு போற பணியை நம்முடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலர்கள், நகர செயலர்கள் செய்ய வேண்டும். நம்முடைய ஒன்றிய செயலர் தம்பி கருப்பண லட்சுமி நாராயணன் அங்கே எவ்வளவு பேரை கூட்ட முடியும்? அவரால் அங்கே வரக்கூடியவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவர்கள் வரக்கூடியவர்களை 17ஆம் தேதி லீவ் போட்டு வரக்கூடியவர்கள் பேர். அதுபோல் நம்முடைய ஆரோக்கியராஜ், கிழக்கு ஒன்றியத்தில் தெற்கொண்டியத்தில் தம்பி பாலாஜி எத்தனை பேர், சாம் பகுதியில், கிருஷ்ணாமல்லி அந்த பகுதியில், செய்தி சுல்தான் அந்த பகுதியில், அங்கே கிருஷ்ணமூர்த்தி எம்பி கிருஷ்ணமூர்த்தி அந்த பகுதியில், சரவணகுமார் அந்த பகுதியில், அப்பாத்துறை அந்த பகுதியில், இவர்களை எத்தனை பேர்களை, எத்தனை நபர்களை, எத்தனை கட்சி நிர்வாகிகளை அழைத்து வர வேண்டும் என்ற உண்மையான தகவலை எனக்கு சொல்லிவிட்டு சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வரலாம். அடுத்தடுத்து நம்ம கட்சி பணி இருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்திலே பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் என்ன நடக்கிறது, ஆர்ப்பாட்டம் எப்படி வருகிறார்கள், அதிமுக கட்சி கொடியேந்தி சாரை சாரியாக அணிவகுத்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களாக நாம் இருந்தோம் சொன்னால் நம்மை பார்க்கின்ற பொதுமக்கள், நம்மை பார்க்கின்ற பப்ளிக், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் நினைப்பார்கள், முடிவெடுத்து விடுவார்கள். அதிமுக தான் ஜெயிக்கும், தான் ஜெயிக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் நாம் வைத்ததுதான் சட்டம் என்று நிலைநிறுத்த வகையிலே 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். நம்ம எதிர்க்கின்ற துணிச்சல் எவனுக்கும் கிடையாது, திமுக எந்த காலத்திலும் கிடையாது என்பதை தெரிவிக்கின்ற வகையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்களை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? சுபாஷினி, ராதா, சுடர்வெளி, நம்முடைய காமாட்சி, இப்படி நம்முடைய நிர்வாகிகள், சகுந்தலா, இப்ப நம்முடைய நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் பலம் வாய்ந்தவர்கள், படித்தவர்கள், ஒவ்வொரு பின்னணி உள்ளவர்கள். நீங்கள் எத்தனை பேரை கூட்டு வர போயிருங்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை எல்லாம் என்னிடத்தில் சொல்லுங்கள். நாளை உங்கள் கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் அந்த பணியை செய்யுங்கள். சிவகாசியிலிருந்து எத்தனை மகளிர் வருகிறீர்கள், எவ்வளவு பேரை கூட்டு வரீங்க, அந்த தகவலை சொல்லுங்கள். கட்டாயம் மகளிர் வரக்கூடியவர்கள் தயவு செய்து வயதானவர்களை ஏற்ற வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் அல்ல, ஆர்ப்பாட்டத்துக்கான கூட்டம். ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டத்திலே நிச்சயமாக அதற்குரிய உடல் தகுதியில் இருந்தால்தான் நின்று ஒரு அரை மணி நேரம் அவர்களால் கோஷம் எழுப்ப முடியும். ஆகவே எல்லோரும் ஏற்றிக் கொண்டு வர வேண்டாம். ஆகவே வரக்கூடியவர்களை அழைத்து வரக்கூடிய எத்தனை பேர் என்ற தகவலை நீங்கள் நாளைக்கு மதியம் சொல்லுங்க. நினைத்து காலையெல்லாம் உங்களுடைய மகளிரை மீட்டி முடிக்கும். ஒன்றிய செயலர் நாளைக்கு சாயங்காலம் கூட சொல்லுங்க. கட்சியில இவ்வளவு பேர் வர, இத்தனை முடித்தது இவ்வளவு பேர் வரைப்படம் கூட கேட்கிற நீங்களே ஒரு மைக்கிலேயே சொல்லுங்க. வந்து சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து பண்ண வேண்டும். Yeah.